வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு புதிய நாளைக்கான தேவன் உதவி செய்திருக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய காரியங்களை செய்கிறோம். அதாவது அதை பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக செய்கிறது. பிஞ்ச் ஈட்டிங், பிஞ்ச் ஷாப்பிங், பிஞ்ச் கேமிங், அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்கிறோம். அதாவது நீங்கள் அளவுக்கு அதிகமாக செய்ய ஆரம்பிக்கும் போது அது நன்மைக்கு பதிலாக தீமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. இந்த அடிக்ஷன் தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது பிஞ்ச் ஈட்டிங், அதாவது அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடுவது. அதை பற்றி தான் இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இந்த பழக்கத்தை வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான பழக்கங்கள் நம்ம பார்க்குறது மூலமாக தான் அது தொடங்குதான். நம்ம ஃபோனில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் வச்சுருப்போம், நிறைய வலைத்தளங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதையுமே வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது. நீங்கள் சும்மா பார்க்க தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் நிறைய பொருட்களை வாங்கிடுவீங்க. நம்ம சாப்பிடும்போது அப்படி தான். உங்களுக்கு பசி இருக்காது, சாப்பிடணும் வாங்கணும் ஒரு எண்ணம் கூட இருக்காது. நீங்கள் சும்மா தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆர்டர் போட்டு நிறையா சாப்பிட ஆரம்பிப்பீங்க. இது நம்ம உடல்நலத்தை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் நமக்கு நிறைய செலவும் ஆகுது. இன்றைக்கி நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்காக தான். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு எந்த வகையான ஆவியை கொடுத்துள்ளார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பயப்படும் ஆவி, ஆப்ஷன் பி பாதுகாப்பில்லாத ஆவி, ஆப்ஷன் சி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி, ஆப்ஷன் டி நிராசையான ஆவி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் பைபிளில் தேடும்போது இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை நிறைய புரிஞ்சிக்க முடியும். அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உபயோகமாக இருக்கும். அடிக்ஷனை பற்றி தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நிறைய விதமான அடிக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது அதை பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஞ்ச் ஈட்டிங், பிஞ்ச் ஷாப்பிங், அதாவது அளவுக்கு அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அளவுக்கு அதிகமாக கேம்ஸ் விளையாடுறது. எப்போவுமே அந்த அளவை தாண்டும் போது அது நமக்கு தீமையை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்குது. அளவோடு இருக்கும்போது எதுவும் பெருசாக நம்மளை பாதிக்காது, நமக்கு நன்மை தரும். அளவுக்கு அதிகமாகும் போது அது நிறைய செலவு வரும், நஷ்டங்கள் வரும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம இப்போ ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். ஷியாம்லால் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்கக்கிட்ட இந்த பிஞ்ச் ஈட்டிங் அடிக்ஷன் இருந்திருக்கு. இதிலிருந்து எப்படியாவது வெளியில் வந்துடலான்னு அவர் நினச்சிருக்காரு. ஆனால் வெளியில் வர முடியல. இப்படிப்பட்ட அந்த அதீத உணவு பழக்கத்திலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். நான் கடுமையாக வேலை செஞ்சேன். என் முதலாளி என்னை சாப்பாடு சாப்பிட சொன்னார். நான் 60 ரொட்டிகளை அப்போ சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் 60 வாழைப்பழம், 3 கிலோ கேரட் சாப்பிட்டேன். ஒரு நாள் மிருகங்க கட்டப்பட்ட இடத்துல நான் போய் பார்த்தேன். அங்கே லிட்டர் கணக்கில் எருமை மாட்டோட பாலை குடித்தேன். ஒரு நாள் தாத்தா வீட்டுக்கும் போனேன். ஒரு அத்தை வீட்டில் 5 ரொட்டிங்க, அப்புறம் இன்னொரு அத்தை வீட்டில் 10 ரொட்டிங்க சாப்பிட்டேன். அப்புறம் இன்னொரு அத்தை வீட்டுக்கு போய் 20லேருந்து 25 ரொட்டி சாப்பிட்டேன். ஷியாம்லால முறையா என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அப்போது அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சாப்பாடுங்கிற விஷயத்துல அவர் ரொம்பவே அடிக்ட் ஆகியிருந்தாரு. அந்த அடிக்ட் அவரை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்குன்ற விஷயம் அவருக்கு தெரியாம போச்சு. யாருமே இல்லைங்கிற நம்பிக்கை இழந்து அவரு உணவு பத்தி மட்டும்தான் கவலைப்பட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா என் பசி அதிகரிக்க ஆரம்பிச்சது. அதோட சேர்ந்து மதுவுக்கும் நான் அடிமையாயிட்டேன். ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதுனால எந்த வேலையும் என்னால் செய்யவே முடியாது. சாப்பிட்றத பற்றி நான் எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடம்புல சோம்பேறித்தனமும் வளர்ந்தது. அதனால் எந்த வேலையும் செய்ய முடியல. ரொம்ப சோம்பேறியாக மாறி போயிட்டேன்.
அவர் எப்பவும் மது போதையில தான் இருப்பாரு. அது மட்டும்தான் அவர் மனசுல இருந்துச்சு. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அவர் வாழ்க்கையில அதிகமா சாப்பிட தொடங்கின காரணம் என்னன்னா, உறவுகளால அவர் ஒதுக்கப்பட்டு இருந்தாரு. எல்லா இடத்துலயும் அவரை விலக்கியே வச்சிருந்தாங்க. இதுக்கு காரணம் அவருடைய தவறா இல்ல மத்தவங்களுடைய தவறான்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவர் யார்கிட்ட இருந்து அன்பை பெறவும் இல்ல, அவரை பத்தி எல்லாருமே பயனற்றவன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவர் அதிகமா சாப்பிட்டார் அப்படின்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, அவர் மேல சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள், எதிர்மறை வார்த்தைகள், மற்றவர்களுடைய கேள்விகள், கேலியான வார்த்தைகள், இது எல்லாமே தன்னை விட்டு மறைஞ்சு போயிடுன்னு நினைப்பாரு. ஆனா அவர் எப்பவுமே அதை மறக்க மாட்டாரு. அவர் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனாலதான் நான் அவருக்கு இயேசு ஆண்டவரின் பிரார்த்தனையை செஞ்சேன். அவரையும் பிரார்த்தனை செய்ய சொல்லி சொன்னேன். ஆண்டவரோட வாக்குறுதிகளை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்காக நான் ஒவ்வொரு முறையும் ஸ்கூட்டரில் நங்கல்பூர் பந்து போனேன். இயேசுவை பற்றி அறிஞ்சிக்கிறதுல நான் ரொம்பவே உறுதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் அவருக்கு தேவனின் வாக்குறுதியை சொல்லிக் கொடுத்தேன். யோவான் 7:37 வாசிச்சு காட்டினேன். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னு நான் ஷாம்லாலுக்கு விளக்கி சொன்னேன். ஆண்டவரை நினைச்சிருக்கிறவங்களுக்கு பசி இருக்காது, அதே மாதிரி தாகம் அடையவும் மாட்டாங்க. ஏன்னா இயேசு அவருடைய ஆன்மீக உணவுங்கிற விஷயத்த அவருக்கு நான் புரிய வச்சேன். அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தை விட்டு நான் வெளியே வர விரும்பினேன். மது பழக்கத்தையும் விட ஆரம்பித்தேன். இந்த விஷயத்தில் நான் உறுதியாக இருந்ததுனால நான் என் கடையை மூடி பாஸ்டர் சந்திக்க முடிவு செஞ்சேன். கடவுளோட வாக்குறுதியினால நான் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற மது பழக்கத்தையும் அதிகமாக சாப்பிட்ற பழக்கத்தையும் விட்டுடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். மேலும் ஒரு வாக்குறுதி யோவான் 6:27 எழுதப்பட்டிருக்கு. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் அங்கீகரித்திருக்கிறார். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மது பழக்கம் அப்புறம் அதிகமாக சாப்பிட்ற 2 பழக்கமும் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிச்சு. நான் உபவாசம் செஞ்சு பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். அப்புறம் படிப்படியாக சாப்பாடும் குறைஞ்சது, மது அடிக்ஷன் கூட விலகி போச்சு. நான் கடுமையாக வேலை செய்ய தொடங்கினேன். பாஸ்டரோட கூட்டத்துக்கும் நான் உதவி செஞ்சேன். இதனால் என்னுடைய உடம்பும் வயிறும் கொஞ்ச நேரத்துல எனக்காக கட்டுப்பட்டது. ஏன்னா வேதாகமும் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கு. என்னன்னா மோசமான நட்பு நல்ல குணத்தை அழிக்கும். பாஸ்டர் நல்ல மனிதர், என்னை முழுசா கவனிச்சுக்கிறாரு. நான் கவலையா இருந்தா என்கிட்ட பேசுறாரு. நோய் இருக்கிற சமயத்துல என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த அளவுக்கு என்னை நேசிச்சாரு. அவர் வழியே தேவன் என் வாழ்க்கையை மாத்தினாரு. நன்றி ஷாம்லால், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்காக தான் இப்படிப்பட்ட அடிக்ஷனில் நம்ம ஈடுபடுறோம் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமாக எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் வாழ்க்கையில் அன்பு பற்றாக்குறையாக இருந்திருக்கு. அதை சரி செய்வதற்காக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு செயலை செஞ்சு அதை பரிபூர்ணப்படுத்த நீங்கள் விரும்பியிருக்கீங்க. நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி அதிலிருந்து மீண்டு வந்து ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அதனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் சிலரை பார்த்துருக்கேன், எனக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க எப்போவுமே சாப்பிட விரும்புவாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னுலாம் கிடையாது. திரும்ப திரும்ப அவங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இது சாப்பாடு தொடர்பான பிரச்சனை மட்டும் கிடையாது, இது மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் இருக்குது. அதாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வேண்டான்னு சொல்கிறது கிடையாது. அதுக்கான மனசும் அவங்கக்கிட்ட இருக்கிறது கிடையாது. இதுதான் மனநலம் சார்ந்த ஒரு அடிக்ஷனாக மாறுது. நமக்கு வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை நம்ம அப்படியே சொல்ல மாட்டோம். நம்ம மனசு ஒரு அடிக்ஷனில் பாதிக்கப்படுது. அதற்கு நம்ம மனசுக்கு ஒரு பலம் வேண்டும். தேவனுடைய உதவி இல்லாமல் இதை உங்களால் செய்ய முடியாது. நீங்கள் சொல்லலாம், நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க, இதெல்லாம் வேண்டாத காரியம், இதை நான் செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அதை செய்ய முடியாமல் இருக்க முடியலை, இதுலேருந்து எப்படி வெளியில் வரணுன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக உதவி செய்ய தேவன் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. நம்ம இப்போ பார்த்த சாட்சியிலுமே அதை தான் பார்க்குறோம். ஷாம்லாலுக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதே போன்ற சாட்சிகள் இன்னும் நிறைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இருக்குது. நிறைய மொழிகள்லையும் இருக்குது. நீங்கள் அங்கே வந்து சாட்சிகளை பார்க்க முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் அந்த சாட்சிகளை ஷேர் பண்ணவும் செய்யலாம். ஒருவேளை சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நம்முடைய நிகழ்ச்சி 20 ஆண்டுகளை கடந்து விட்டது. இந்த 20 வருஷமாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவிற்கும் அன்பிற்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கோம்.
தேவனுக்காக பணி செய்தவர், தன்னுடைய பாடல்கள் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தவர். உங்களுக்காக வாழ்த்துக்களை தெரிவிக்க வருகிறார். வாங்க பார்க்கலாம். தேவனுக்கு நன்றி சொல்வோம். நாங்க எங்களோட குடும்பங்களா பல நாட்களா புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை பார்க்கறோம். இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட்டு 20 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தயாரிப்புக்கு பின்னாடி உள்ள அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்றேன். தேவனோட சித்தத்தை நிறைவேற்றுற பார்வையை கொண்ட எல்லாரும் இதுக்கு பின்னாடி வேலை பார்க்கறாங்க. எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். தேவன் உங்க கடுமையான உழைப்புக்கு நல்ல பலனை தரட்டும். நன்றி பாஸ்டர் அமித். உங்களுடைய வாழ்த்துகளுக்கும் உங்களுடைய அன்பிற்கும் நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் கூட உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். CBN இந்தியா யூடியூப் சேனலில் போய் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். போதை பழக்கம் தனியா செய்யற ஒரு போர் மாதிரி. உங்க அமைதியை கெடுக்கிற ஒரு புயலாகவும் அது அமைஞ்சிடும். உங்களுக்கு பிரியமானவங்கள அது தூரமா விலக்கி வச்சிடும். உங்களுக்கு வேற வழியே இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நண்பர்களே, நீங்க தனியா இல்ல. தேவன் இப்போ உங்க கூடவே இருக்காரு. எங்க கூட பிரேயர்ல இணையுங்க. பிரேயர்ல உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கிறதுனால நம்பிக்கையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்க பிரேயர்ல எங்களோட நீங்க இணையுங்க. இது உங்களுடைய நேரம் நண்பர்களே. உங்க வாழ்க்கையில நீங்க மறுபடி நிமிர்ந்து இருக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு வரட்டும். நாங்க உங்களுடைய பெயர், உங்களுடைய வலி, உங்களுடைய எதிர்காலத்தையும் புதுசா மாத்துறதுக்காக எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துல வைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் CBN பிரேயர் லைன் டீம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில உங்களுக்காக ப்ரே பண்ணுவாங்க. ஃப்ரைடே பிரேயர்ஸ் தவற விட்டுட்டீங்கன்னா கவலையே இல்ல. CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க வேண்டுதலை சொல்லலாம். நண்பர்களே, தீய பழக்கத்துல இருந்து விடுபெறத்துக்கு பிரார்த்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக நம்ம அடிக்ட் ஆகக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரம் இப்படிப்பட்ட இந்த சின்ன சந்தோஷத்துக்காக நம்ம எதிர்காலத்துக்கு துக்கத்தை தரக்கூடிய செயல்களை நம்ம செஞ்சிருந்தோம். ஆனால் அதற்கு பதிலாக உங்கள் எதிர்காலத்தில் ஒரு நிலையான சந்தோஷத்தை நாம் பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அதற்கு தேவனுடைய வாக்குறுதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:18 ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படும் விஷயங்கள் குறுகிய காலத்திற்கு தான் இருக்கும். ஆனால் காணப்படாத விஷயங்கள் நித்திய காலமாக நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்றைக்கி நம்ம சமூக வலைத்தளத்தில் நிறைய நேரமே இருக்கிறோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே இருக்கிறோம். நிறைய நேரம் செலவிடுதோம். ஆனால் அது எல்லாமே ஒரு குறுகிய கால சந்தோஷம்தான். அது நிலையான சந்தோஷம் கிடையாது. இது எல்லாமே தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அது நமக்கு நிரந்தரமாக கிடையாது. அப்படி நம்ம ஒரு நிரந்தரமான சந்தோஷமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வாக்குறுதிகளை பின்பற்ற வேண்டும். பைபிள் வாசிக்கணும், நம்ம குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக அன்பாக ஆதரவாக இருக்கணும். அதாவது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறோம், அது குறிப்பிட்ட நேரத்தை தாண்டும் போது அது நமக்கு தீமையை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது. நிரந்தரமான மகிழ்ச்சின்னு சொல்கிறது நம்ம தேவனுடைய வாக்குறுதிகள். இதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. ஒருவேளை இப்படிப்பட்ட அடிக்ஷன்ல இருந்து உங்களால் வெளியில் வர முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேங்க, ஆனால் இப்படிப்பட்ட அடிக்ஷன்லேருந்து என்னால் வெளியில் வர முடியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். அதிகமாக சாப்பிட்றது, நிறைய நேரம் டிவி பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்டடாக இருக்குது, அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவை அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். www.cbnindia.org. இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கான ஆலோசனைகளை நாங்கள் தருவோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த முறை தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறது.
உத்தரகாண்ட் ருத்ரப்பூரைச் சேர்ந்த சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இருந்தும் கோத்வார் MECI அர்பன் சங்கத்தில் இருந்தும் மற்றும் உத்தரப்பிரதேசம் அலிகரில் இருந்தும் சென்ட்ரல் மெத்தடிஸ்ட் சர்ச் செப்டம்பர் மாதத்தில் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இருந்து இந்த அழகிய பாடல்களை கலர்ஸ் டிவியில் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் காணுங்கள். மேலும் கிறிஸ்துவ பாடல்களை கேட்பதற்கு CBN இந்தியா யூடியூப் சேனலை இன்றைக்கே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். CBN இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இன்றைய CBN இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம அடிக்ஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இந்த தன்மையை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிலர் எவ்வளோ நாளாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சாப்பாட்டுக்கு அடிமையாகிறது தான் இது காட்டுது. இந்த பழக்கத்துல இருந்து ஒருத்தர் நம்மளை மீட்டு எடுக்க வந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படி ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நானும் எவ்வளவோ இந்த அடிமைத்தனத்துலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேங்க. ஆனால் என்னால் இது முடியவே இல்லை. உங்களுடைய பலத்தால் அதை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஜெபத்தில் தான் அதை கேட்கணும். ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது அதை பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு தேவையான உணவை தரீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உணவை குறித்து ஜெபிக்கும் போது கூட அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும்னு ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்கப்பா. அன்றன்றைக்குள்ள அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு தேவைக்கு அதிகமான உணவை எங்களுக்கு நீங்கள் தராதிங்க ஆண்டவரே. அப்படி ஒருவேளை தந்தீங்கன்னா தேவன் யாருன்னு கூட நாங்கள் சொல்லுவோம். எங்கள் தேவைக்கு குறைவா தரும்போது ஆண்டவரே, திருட கூட தொடங்குறாங்க ஆண்டவரே. அன்றன்றைக்குள்ள அப்பத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க தருவீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு தீங்கு செய்யும் எந்த ஒரு பழக்கங்களும் எங்ககிட்ட இல்லாதபடிக்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகமா சாப்பிட்றது, அதிகமா சமூக ஊடகங்களை பயன்படுத்துறது, இப்படி எந்த ஒரு தீய பழக்கங்களும் எங்ககிட்ட இருக்காதவாறு அப்படி இது எல்லாம் எங்க விட்டு நீங்க போக செய்யுங்கப்பா. எங்களை நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இப்படிப்பட்ட அடிக்ஷன்னால யாராவது இப்ப இருப்பாங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் அவங்கள பலப்படுத்தட்டும், உதவி செய்யட்டும் ஆண்டவரே. நீங்க அவங்கள வழி நடத்துங்கப்பா. அவங்கள நீங்க கவனித்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக வச்சிருங்கப்பா. அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா வகை அடிமைத்தனத்தையும் உடைக்க பரிசுத்த ஆவியானவர் வழியை எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வழியை நாங்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ இன்றைக்கான பிரேயர் டிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பொதுவாகவே நம்ம ஜெபிக்கும்போது நம்முடைய நிதி நிலைமையை குறித்தும் நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். மற்றவங்க கிட்டலாம் நமக்கு ஒரு தேவை வந்தால் போய் சொல்லுவோம், எனக்கு இப்படி வருதுங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு பண தேவை இருக்குது, நான் என்ன பண்ண போகிறேனே தெரியல அப்படின்னு கேட்போம். ஒருவேளை பணம் அதிகமாக இருந்தால் நான் இதில் போய் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் மற்றவங்க கிட்டலாம் கேட்குறோம். ஆனால் அந்த ஆலோசனை உங்களுக்கு அந்த அளவுக்கு உதவி செய்யுமா அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஜெபத்தில் தேவனிடத்தில் இதையெல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தேவன் சொல்லியிருக்காரு. சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவன் சொல்லியிருக்காரு. நிச்சயமா அவர் உங்களுக்கு தேவையான எல்லா வழிநடத்தல்களையும் தருவார். நீங்கள் அவரை மேலே நம்பிக்கை வைக்கணும். ஜெபத்தில் உங்களுடைய நிதி நிலைமையை பற்றி அவர்கிட்ட சொல்லணும். நிச்சயமாக அவர் உங்களுக்கு ஆலோசனையை தருவார். இப்போ இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மத்தேயு 4:4. ஒரு அருமையான வசனமா இது இருக்கு. நம்ம எங்க இருந்து ஜீவனை பெறுகிறோம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் நிமித்தம் நாம் பிழைப்போம் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் நம்ம நிறைய நேரம் நிறைய பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தும் அப்படின்னு நினச்சி நம்ம செய்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலே அதை நம்ம அடிமைத்தனமாக மாறிடுதோம். அந்த பழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறோம் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பிழைப்பூட்டும். அதாவது நமக்கு ஜீவனை தரக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அது இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. நம்மை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒருவர் நம்முடைய தேவன். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள், இதை மட்டும் நம்ம என்னைக்கும் மறந்துடவே கூடாது. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
பாடிய குரலுக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திறந்து வைப்போம். அதில் வேற எந்த அடிமைத்தனமும் இருக்க வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும். எல்லா அடிக்ஷனும் நம்மளை விட்டு போயிடும். நம்ம எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் மீண்டு வர முடியும். மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக மாற முடியும். நம்ம இன்னைக்கு சாட்சியாக பார்த்த ஷியாம்லால் அவங்களுடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு அடிமைத்தனம் இருந்தது. அவங்க வாழ்க்கையில் அன்பு கிடைக்கல, எல்லாருமே அவங்கள நிராகரிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த சாப்பாட்டு அடிமைத்தனம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் தேவனுடைய அன்பை அவங்க பெற்றபோது அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட தேவனை உங்களுடைய மனங்களில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாளைக்கு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் எபிசோடு கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னாலும் தெரிவிக்கலாம். உங்களுடைய ஆசிரியர்களுக்காக நாம் ஜெபிக்கவும் செய்யலாம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.